give you one chance move, Sato. ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம ஹெரன்ஸ் ஃபார்முலாவை டெரிவேஷன் பண்ணிடலாமா? ஸோ இந்த ஹெரன்ஸ் ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ட்ரையாங்கிள் ஏரியாவை கண்டுபிடிக்க. எந்த நேரத்தில் ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்க அப்படின்னா, பெர்பெண்டிகுலர் ஹைட்டு நமக்கு வேல்யூ தெரியாத நேரத்தில் இந்த ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ஃபார்முலா இதுதான். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு அந்த 3 சைட் ஆஃப் த ட்ரையாங்கிளை தாண்டி நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்துட்டு செமி பெரிமீட்டர். அந்த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளோடைய ஹாஃப் வேல்யூ அது நமக்கு வந்துட்டு தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம ட்ரையாங்கிள் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ட்ரையாங்கிள் அதோடைய 3 சைட்ஸ் ஏபிசி. ஸோ அதோடைய பெர்பெண்டிகுலர் ஹைட்டு. ஸோ நம்ம வந்துட்டு அந்த பெர்பெண்டிகுலர் ஹைட்டு அப்போ இந்த இடத்த வந்துட்டு இந்த பெர்பெண்டிகுலர் ஹைட்டு டச் பண்ணுற அந்த இடம் வரைக்கும் இருக்கிற ஒன் சைடில் இருந்துட்டு எக்ஸ்னும், இன்னொரு சைடில் இருந்துட்டு இந்த நம்ம பேஸ் வந்துட்டு சி லென்த்துன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ இது சி மைனஸ் எக்ஸ். ஓகே தானே? ஸோ அப்போ இந்த டயக்ராம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு போயிடலாம். இந்த ட்ரையாங்கிளை ஸ்டடி பண்ணி பார்த்தா நமக்கு ஒன்று தெரியுது. என்னென்னா, இப்போ நமக்கு இந்த ஹச் வேல்யூ தெரியாத நேரத்துலையும் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ இந்த ஏபிசி மட்டும்தான். ஸோ ஹச் வேல்யூ தெரியலை, அப்போ நம்ம ஃபார்முலா வந்துட்டு ஏபிசி அண்டு எஸ் இருக்குது இந்த டேர்ம்ஸில் நம்ம வந்துட்டு கொண்டு வரணும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த பெர்பெண்டிகுலர் ஹைட்டை வரைகிறதுனால நம்மளால் என்ன யூஸ் அப்படின்னா, நம்மளால் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது பெர்பெண்டிகுலர் ஹைட்டு பெர்பெண்டிகுலர் சைடாக இருக்கிற நேரத்தில் இது ஹைப்போட்டென்யூஸாக இருக்கும், அந்த சேம் டைம் இதுவும் ஹைப்போட்டென்யூஸாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 2 லென்த்தும் நம்ம வந்துட்டு இப்போ எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா, இந்த எக்ஸ் வேல்யூவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபிசியில் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை ஹச் வேல்யூக்காண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அப்போ பெர்பெண்டிகுலர் ஹைட் ஐ மீன் இந்த ஃபார்முலாவில் ஹச் வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். பேஸ் என்ன? நம்மளுடைய சி வேல்யூ அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஏபிசி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஹச் வந்துட்டு நம்ம ஏபிசி இன் டேர்ம்ஸில் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெரன்ஸ் ஃபார்முலாவும் அதுதான் சொல்லுது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு டெரிவேஷனுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ட்ரையாங்கிள் ஏரியா ஃபார்முலா ஹாஃப் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் ஹைட் இன்ட்டு பேஸ். ஸோ பேஸ் வந்துட்டு சி லென்த்துன்னு நமக்கு தெரியும், ஹைட் வந்துட்டு தான் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபிசி அண்டு எஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பித்தாகரஸ் தியரம். ஸோ அந்த பித்தாகரஸ் தியரத்தை நம்ம பெரிய ட்ரையாங்கிள், லெஃப்ட் ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள்னு பிரித்தோம்னா அந்த பிரித்ததுக்கு நம்ம அப்ளை பண்ணி நம்மளால் வந்துட்டு இந்த ரெண்டையும் எழுத முடியும். ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பித்தாகரஸ் தியரம் ஃபார் த லெஃப்ட் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். அப்போ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அட் த சேம் டைம் அப்படியே நம்ம ரைட் ட்ரையாங்கிளுக்கும் நம்ம அப்ளை பண்ணோம்னா அதே மாதிரி பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் சி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் சி மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் சி மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி நமக்கு கிடைச்ச 2 ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 ஈக்குவேஷனையும் நம்ம ஹச் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ அந்த 2 ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் சி மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். சி மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயருக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2cx. நம்ம மைனஸை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இதிலேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபிசி நம்ம இதிலேருந்து கொண்டு வந்துடலாம். அதை ஷார்ட் பண்ணி நம்மளால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2cன்னு கிடச்சிட்டு. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இப்போ ஹச்சோட வேல்யூ மட்டும் எக்ஸோட வேல்யூவை நம்மளுடைய பித்தாகரஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவல் பண்ணி நம்ம வந்துட்டு எக்ஸோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபிசியில் கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ அந்த எக்ஸ் வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஹச்சோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபிசியிலே கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எக்ஸ் ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு நம்ம அதை எழுதிடலாம். ஸோ நம்மளுடைய எக்ஸோட வேல்யூ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஸோ ஏ ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு இடத்துல இவ்வளோ பெரிய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக பெருசாக வரும். ஸோ நம்ம அதை வந்துட்டு ரெடக்ஷன் ஐடென்டிட்டி வச்சு அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த இதில் நம்ம எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை காட்டிலும். ஸோ அப்படி நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும்.
ஸோ இந்த இடத்துல நம்ம ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதுனோம்னா இது ஏ இது பி, அப்போ ஏ ப்ளஸ் இந்த டேம் ஏ ப்ளஸ் இந்த டேம். ஸோ அதே மாதிரி ஏ மைனஸ் இந்த டேம் ஏ மைனஸ் இந்த டேம். ஸோ அப்படி எழுதிட்டோம்னா இந்த பக்கம் நமக்கு ஹச் ஸ்கொயர். ஸோ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துடலாம். ஐ மீன் அப்போ இதை நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா கீழே 2c காமனாக வந்துடும், இங்கேயும் 2c. ஸோ அதே மாதிரி ரெண்டு இடத்துலையும் நம்ம எல்சிஎம் எடுத்துகிட்டு அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, நம்ம இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 2ac. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ac. ஸோ அப்போ என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ அப்போ நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ ஏ ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2c இன்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம இங்கே வந்துட்டு நம்ம எல்சிஎம் எடுத்ததும் நமக்கு வந்துட்டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்னால தான் வரும். அப்படி வரதுக்குமே நம்ம ஒரு மைனஸை காமனாக வெளியெடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆன பிற தான் வரும். நம்ம இதை எல்சிஎம் எடுத்து பெற. ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா ஏ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை 2c. ஸோ அகைன் நம்மளால் ரிடக்ஷன் ஐடென்டிட்டி வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் ரிடக்ஷன் ஐடென்டிட்டி நம்ம வந்துட்டு எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ண உடனே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம் அந்த ஃபஸ்ட்டு டேமுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு அது எல்சிஎம் எடுத்த பிற இந்த கட்டத்தில் வந்த பிறகும் நம்மளால் ரிடக்ஷன் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியும். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் இது பி ஸ்கொயர், இது ஏ ஸ்கொயர் மைனஸ் இது பி ஸ்கொயர். ஸோ நம்ம இந்த டைமும் நம்மளால் ரிடக்ஷன் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, இதை ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி நம்ம எழுதிட்டு மொத்தமாக இந்த டேம்பெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழே 4c ஸ்கொயர்னு வந்துடும், மேலே வந்துட்டு நம்ம அதை அப்படியே ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம், மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி, இது ஏ இது பி, ஏ ப்ளஸ் பி சத்து ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி, இதுதான் நமக்கு ஏ. ஸோ அதே மாதிரி தான் இங்கே. ஸோ இது நமக்கு ஏ. ஸோ ஏ ப்ளஸ் பி பண்ணோம்னா அப்படியே வரும். ஏ மைனஸ் பி போடும் பொழுது ஸோ மைனஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணி இது எழுதணும், பி மைனஸ் ஏ ப்ளஸ் சி. ஸோ நம்ம எல்லா டேமையும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டேமையும் தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த எல்லா டேமையும் நம்ம வந்துட்டு எந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2s. இது செமி பெரிமீட்டர். ஸோ அப்போ 2 இன்ட்டு எஸ்னால் நம்ம அதோடைய பெரிமீட்டர் கிடச்சிருமா. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2sங்கிறது நமக்கு வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இவ்வளோ பெருசாக இருக்கிறத நம்ம அதை 2s பயன்படுத்தி அதை நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டேமுக்கும் தனித்தனியாக நம்ம அதை பண்ணலாம். ஸோ நம்ம ஈக்குவேஷனில் இருக்க ஃபஸ்ட்டு டைம் ஏ ப்ளஸ் சி மைனஸ் பி. ஸோ இப்போ இந்த இடத்துல மைனஸ் பி இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் பி இருந்துச்சுன்னா நம்மளால் 2s தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா. ஸோ ஒரு ப்ளஸ் பி ஒரு மைனஸ் பி நியூட்ரலைசேஷனுக்காண்டி. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் பி நம்ம பண்ணிட்டோமா. ஸோ ஒரு மைனஸ் பி நியூட்ரலைசேஷன், ஏற்கனவே ஒரு மைனஸ் பி. ஸோ நம்ம இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்கிறதுனால 2sன்னு அதை எழுதிக்கலாம். 2 மைனஸ் பி இருக்குது மைனஸ் 2b, அப்போ 2s மைனஸ் 2b. ஸோ 2 காமனாக எடுத்துட்டோம்னா s மைனஸ் பி. ஸோ அப்போ இந்த டேமை நம்ம வந்துட்டு இப்படி எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு நம்மளுடைய ரெண்டாவது டேம் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம டேரெக்டாக 2sன்னு எழுதிக்கலாம். நம்ம மூணாவது டேம் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சின்னு இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒரு டேமுக்கு யூஸ் பண்ண அதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சி மைனஸ் சி போட்டாச்சுன்னா 2s மைனஸ் 2cன்னு வந்துடும். 2 காமனாக எடுத்துட்டால் s மைனஸ் சி. அந்த சேம் வே மைனஸ் ஏக்கும் நம்ம தேர்ட் டேம் வந்துட்டு மைனஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ. ஸோ ப்ளஸ் ஏ இருக்கிற அந்த நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிஏ 2s மைனஸ் ஏ வந்துட்டு மைனஸ் 2ஏன்னு வந்துடும். ஸோ இப்போ 2 இன்ட்டு s மைனஸ் நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்மளுடைய அந்த பெரிய டேமை நம்ம இந்த அளவுக்கு நம்மளால் ஷார்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் அந்த ஒரு டேமையும் நம்மளுடைய ஈக்குவேஷனில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேம் தேர்ட் டேம் ஃபோர்த் டேம் அந்த எல்லா டேமையும் நம்ம வந்துட்டு இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 4 2 இருக்குது. ஸோ அப்போ 16 வந்துடும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ அப்போ 16 வந்துடும். ஸோ அப்போ s இன்ட்டு s மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி கீழே 4c ஸ்கொயர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நமக்கு ஹச் ஸ்கொயர் வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபிசி அண்டு எஸ் நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு பி. இப்போ நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டுமே போதும் நமக்கு ஹச்சோட வேல்யூ. அவ்வளோதான். நமக்கு வந்துட்டு நம்மளுடைய ஹெரன்ஸ் ஃபார்முலா டெரைவ் பண்ண நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. ஸோ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 16 இருந்திருக்கும், இங்கே 4 இருந்திருக்கும். ஸோ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ மேலே 4s எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி பை சி ஸ்கொயர். ஸோ நம்ம இப்போ நம்ம ஹச் ரூட் எடுத்துட்டோம்னா ஸோ மேலே இருக்கிற இந்த டேம் ரூட் வந்துடும், இந்த சி வந்துட்டு வெளியே வந்துடும் ரூட்டை விட்டு, சி ஸ்கொயர் வந்துட்டு சியாக வெளியே வந்துடும். ஸோ மேலே இருக்க 4 வந்துட்டு 2ஆக வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த ஹச்சை வந்துட்டு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பேஸ் என்னது சி.
ஸோ இந்த மொத்த டேமையும் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஏன்னு வந்துட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோ பெரிய டேம் எழுதிட்டு இருக்க வேண்டாம், ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2/c நம்ம எழுதியாச்சு. நம்ம ஃபார்முலா படி 1/2. ஸோ அப்போ இந்த 2 2ம் கேன்சல் ஆயிரும், இந்த சியும் பேஸ் சியும் கேன்சல் ஆயிரும். நம்ம ஏ மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஸோ மிச்சம் இருக்கிற ஏ தான் நம்மளுடைய ஹெரான்ஸ் ஃபார்முலாவுடைய ஏரியா ஃபார்முலா. ஸோ நம்ம வந்துட்டு டெரைவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபார்முலா இருந்துச்சுன்னா நம்ம செமி பெரிமீட்டர் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிடணும். பெரிமீட்டரை டிவைட் 2ஆல் டிவைட் பண்ணி ஏபிசி வச்சு நம்மளால் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க முடியும்.